ஆரம்பத்துலேருந்து திமுகவுக்கு டிவிகேக்கு மட்டும்தான் போட்டின்னு சொல்கிறப்பயே நீங்கள் விமர்சனம் பண்ணியிருக்கணும். இந்த ரோஸும் அதிமுகவுக்கு இல்லையே, எடப்பாடிக்கு இல்லையே. ஏங்க அதிமுக பற்றி விமர்சனம் பண்ண ஏங்க களத்தில் இருக்கிறவங்க மட்டும் தானங்க பேச முடியும்னு ஒரு இன்னொரு விமர்சனத்தையும் சொன்னாங்க. அப்பையும் ரோசம் வரல உங்களுக்கு. சரி, எப்போனாலும் விஜய் வந்துடுவாருன்னு ஒரு நம்பிக்கை. நேற்று ஊழல் சக்தின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு இந்த ரோசமே வருதுன்னா அப்புறம் என்ன? எடப்பாடி பழனிசாமி இந்த விஷயத்தில் பெரிய ஃபெயிலியர். அவருக்கு ஒரு தன்னம்பிக்கை இல்லாத ஒரு மனிதராக போயிட்டார். இந்த ஊழல் சக்தியா இருக்கட்டும், 2 பேரும் தமிழ்நாட்டை ஆண்டவை கூடாது. விஜய் பாஜகவுடைய ஸ்லீப்பர் செல், பி டீம் அப்படிதான் நினைக்கிறேன். இந்த தேர்தலில் அவர் தனித்து விடப்பட்டதுக்கு ஒரே ஒரு காரணம் மைனாரிட்டி வாக்குகள். கிறிஸ்தவர்கள் மற்றும் முஸ்லீம்களுடைய வாக்குகளை அவர் பிரித்து எடுக்கணும். திமுகவுக்கு சாலிடாக கிடைக்கக்கூடாது. அந்த ஒரு கோட்டையில் ஒரு ஓட்டையை போடணும். அதை விஜயை வச்சு பண்ணணும்னு பாஜக கால்குலேட் பண்ணுது. 41 பேர் மரணத்திற்கு நீங்களும் காரணம் அப்படின்ற ஒரு கருத்தை முதன்முறையாக அபிஷியலா ஏடிஎம்கே முன் வச்சிருக்கு. ஏன் இப்போ சப்ப கட்டு காட்டுறீங்க? அன்னைக்கு ஒழுங்கா தெளிவா சொல்லியிருந்தீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு ஒரு கெட்ஸான ஆளா இருந்திருக்கும். என்னமோ நடந்துச்சுன்னு நீங்கள் அங்கே இருந்த எம்ஆர் விஜயபாஸ்கருடைய பேச்சு அவ்வளோ பேச்சாக இருந்துச்சு. இதெல்லாம் பண்ணிட்டு இன்னைக்கு நீங்கள் சொன்னீங்கன்னா எடுப்படாது. இல்லை, விசில் எப்படி வாங்கினார் அவர்? விசில் வாங்கினதோடைய மர்மமே அதுதானே. காங்கிரஸ் வேண்டாம் இல்லைங்க, காங்கிரஸ் நான் கண்டிப்பாக கூட்டணி வச்சுக்க மாட்டேன்னு சொன்னதன் விளைவு, எழுதி கொடுத்ததோட விளைவு தான் இன்றைக்கி சாதாரண விஜய்க்கு பார்த்து பயந்துக்கிட்டு நேற்று வரைக்கும் உட்காந்துருந்தீங்க. அசிங்கமா இல்லையா? எடப்பாடி பழனிசாமியை பார்த்து கேட்குறாங்க. நேற்று வரைக்கும் விஜயை பார்த்து பயந்துட்டு இருந்தீங்க. அப்படிதான் நான் பார்க்கணும். நீங்கள் கூட்டணிக்கு வருவாங்கங்கிறதுக்காக பயம். நீ விமர்சனம் பண்ணினா நான் விமர்சனம் பண்ணுவேன், கூட்டணி வேற அப்படின்னு நீ அன்னைக்கே நீ ஸ்டாண்ட் எடுத்துருந்தீங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும் உங்களோட அரசியல். என்ன ஆச்சு? காலம் முன்ன கடைசியில் நீங்கள் பேசலைன்னா எந்த விதத்துலையும் பிரயோஜனமாக இருக்க போகிறது. தமிழ் நியூஸ் நேயர்கள் கண்வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் தமிழ் நியூஸோட ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார். சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். அஇஅதிமுக முதன்முறையாக திரு விஜய் அவர்களை டைரக்டாக அட்டாக் செய்திருக்கிறாங்க. அவங்களோட ஐடிவிங்க நேற்று தினம் நம்ம பேசணும், அதை பத்தி டிஸ்கஷன் பண்ணோம். செயற் வீரர்கள் கூட்டத்தில் விஜய் அவர்கள் அதிமுகவை ஊழல் சக்தி என்றும் மதவாத அடிமை சக்தி என்றும் கடுமையாக விமர்சனம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி எதிர்வினை முதல் முறையாக வந்திருக்கிறது. டீட்டெயில்டா பயங்கரமா அடிச்சிருக்கிறாங்க. எப்படி பாக்குறீங்க சார்? இல்லை, கரூர் சம்பவத்தை பற்றி பனையூர் பண்ணையார் அப்படின்னு ஒரு விமர்சனம் பண்ணுறாங்க. சரி, இவ்வளோ நாள் கழிச்சு தான் சேலம் பண்ணையாருக்கு தெரியுதா விஷயம்னா? கரூரில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியுமே. இப்பெல்லாம் புதுசாக பேசுகிறாரு, எடுபடுமா அது? நேற்று வரைக்கும் கொடி வந்தது அப்படி இப்படின்னு பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு, மக்கள் வந்துட்டாங்க, தொண்டர்கள் வந்துட்டாங்கன்னு கத்திட்டு இருந்தார். இவர் தான் அவனை பெருசாக டெவலப் பண்ணாரு விஜய. இன்னைக்கு உங்களை ஊழல் சக்தின்னு சொன்ன உடனே உங்களுக்கு பொத்துக்கிட்டு வருது. மக்களுக்கெல்லாம் தெரியாத கிமுதில் நேற்று வரைக்கும் அவர் வெயிட் பண்ணாரு. விஜய் எப்படியாவது நம்மளுக்கு வந்துட மாட்டாரா, பிஜேபி எப்படியாவது கூட்டிகிட்டு வந்துடுமா, சிபிஐங்கிற பேரில் ஜனநாயகங்கிற சினிமா விஷயத்தில் எப்படியாவது டைட் பண்ணி விஜய் கொண்டாந்துருங்கிறது தான் எடப்பாடி பழனிசாமியோட பெரிய கால்குலேஷனாக இருந்துச்சு. பட் விஜயை விட்டு வச்சிருக்கிறதுக்கு காரணம் பிஜேபி 2029 தேர்தல். அதில் ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது என்னை பொறுத்தவரை, புரியுதுங்களா? ஸோ அதனால் அவங்க வெயிட் பண்ணுறாங்க. 2029 நம்ம எழுதுகிறோம், பேசுகிறோம். 2029 பாராளுமன்ற தேர்தலில் கண்டிப்பாக விஜய் பாஜக கூட்டணியில் இருப்பார். அதிலெல்லாம் மாற்று கருத்தே கிடையாது. அதுக்கான அக்ரிமெண்ட்டே முடிஞ்சு போச்சுன்னு வச்சுங்களேன். ஸோ அதனால் இப்போ திடீர்னு ஒரு ஊழல் சக்தின்னு சொன்ன உடனே கோவப்படுறாரு. அதனால் பெருசாக எடுபடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா விஜயும் இவ்வளோ லேட்டாக ஊழல் சக்தின்னு சொன்னதுக்கு காரணம் என்ன? அதுக்கப்புறம் இன்றைக்கி அவர் அதிமுக விமர்சனம் பண்ணுற அளவுக்கு காரணம் என்னன்னா, இப்போ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் நேற்று வரைக்கும் இருந்தாங்க. திமுகங்கிறது ஒரு பொது எதிரி அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. கடைசியில் பார்த்தா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் சரியாக போகலை. அதன் தொடர்ச்சியாக என்ன ஆகிடுச்சு, இன்றைக்கி 2 பேருக்கும் முட்டிக்கிச்சு, அவ்வளோதான். நீங்கள் இது பெரிய ப்ளஸ் திமுகவை தான் நான் பார்க்குறேன். காரணம்னா மக்களுக்கு நல்லாவே தெரியும், ஆரம்பத்துலேருந்து திமுகவை மட்டும்தான் விமர்சனம் பண்ணார். இப்போ திடீர்னு டெல்லிக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் அதிமுக மட்டும் விமர்சனம் பண்ணுறாரு. அதனால் இது ஒன்றும் பெருசாக எடுபடாது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். இந்த விஷயத்தை பொறுத்தவரை பார்க்கணும்.
ஒரு விஷயம் இங்கே தெளிவாக இருக்கு ஆரம்பத்திலேருந்து. இப்போ திருப்பியும் அதே தான் நம்மளுடைய விமர்சனம். விஜய் பாஜகவுடைய ஸ்லீப்பர் செல், பி டீம் அப்படிதான் நான் நினைக்கிறேன். இந்த தேர்தலில் அவர் தனித்து விடப்பட்டதுக்கு ஒரே ஒரு காரணம் மைனாரிட்டி வாக்குகள். கிறிஸ்தவர்கள் மற்றும் முஸ்லிம்களுடைய வாக்குகளை அவர் பிரித்து எடுக்கணும். திமுகவுக்கு சாலிடாக கிடைக்கக்கூடாது. அந்த அந்த ஒரு கோட்டையில் ஒரு ஓட்டையை போடணும், அதை விஜயை வச்சு பண்ணணும்னு பாஜக வந்து கால்குலேட் பண்ணது. அதுதான். அதனால தான் அவர் என்ன பண்ணுறாரு, 90% திமுக விமர்சனம் பண்ணுறாரு. 10% 10%த்தில் 8% அதிமுகவை, 2% தான் பிஜேபியை. இந்த ஒரு சூழ்நிலை ரேஷியோவில் தான் அவர் வந்து அவருடைய விமர்சனமாக இருக்குது. அதுதானே உண்மை. அதுதானே பார்த்தீங்கன்னா பாஜகவை ஒரு விஷயத்தையே பேச மாட்டாரு. நீங்கள் எஸ்ஐஆர் விஷயத்தை பற்றி ஒன்றுமே பேசவே இல்லை. திருப்பரங்குன்ற விஷயத்த பேசவே இல்லையே அவர். இது வரைக்கும் பேசவே இல்லை. ஈவன் தோ ஜனநாயகம் விஷயத்தில் வாயவே திறக்க பயப்படுறாரு. சிபிஐ விமர்சனத்தை சொல்லாமா? ஆமாம், ஒன்றுமே பேசலையே அவர். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். நான் 90% தொடர்ந்து திமுகவை அடிக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம், சிறுபான்மை வாக்குகளை அவர் எப்படியாவது அறுவடை செஞ்சு கொண்டாந்து கொஞ்சமாவது அதில் எடுத்துகிட்டு வந்துடணும். சாலிடாக கிடைக்கக்கூடாது திமுகங்கிறத தெளிவாக இருக்குது பிஜேபி. இந்த தேர்தலையும் அதுதான் அவர் பண்ணுவார். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அதே வேலையை தான் பார்ப்பார். ஊழல் சக்தி என்று ஒரு விமர்சனம் வச்சிருந்தாரு. பதில் விமர்சனமாக இப்ப டிக்கெட்டை வந்து கண்ணாபின்னான்னு ரேட்டுக்கு விற்கிறாங்க, 1000 ரூபாய் 2000 ரூபாய்ன்னு விற்கிறாங்க. அப்ப அதெல்லாம் ஊழல் இல்லையா? அதே போல நாங்க ஊழல் கட்சி அப்படின்னு சொன்னோம்னா, நாங்க 2021 1ஆம் ஆண்டு வரை வந்து நாங்க ஆட்சி செஞ்சோம். அந்த ஆட்சியில் வந்து பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருந்தவர் செங்கோட்டையன். அந்த செங்கோட்டையன் உங்க கட்சியில இருக்கிறாரு, அப்படி இல்லைன்னு கேட்காங்க. இன்னும் வெளியில இருந்து வரக்கூடிய விமர்சனம் என்னன்னா, எம்ஜிஆரை நீங்க வந்து ஒரு ஐகானிக் ஃபிகரா உங்க கட்சியில சொல்றீங்க, மேடம் ஜெயலலிதான்னு சொல்லி அவங்களையும் நீங்க வந்து முன்னிலைப்படுத்துறீங்க. அவங்க A1ஆக கன்விக்ட் ஆனவங்க சொத்து குவிப்பு வழக்குல. அப்போ இந்த ஒரு வார்த்தையில ஒட்டுமொத்தமா லாக் ஆயிட்டாரு திரு விஜய் அவர்கள். பேசி நீங்க அதிமுகவை அடிமை சக்தின்னு சொல்லிருக்கலாம், ஊழல் அடிமை சக்தி அப்படின்னு சொல்லி மாட்டிக்கிட்டாரு. இப்போ அது ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது. காரணம் என்னன்னா, ஒரே ஒரு விஷயம், அவங்க கேட்குற கேள்விக்கு கண்டிப்பாக பதில் சொல்ல முடியாது விஜய்க்கு. காரணம்னா, இந்தியாவிலேயே ஒரு லஞ்ச வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறை தண்டனை பெற்ற முதல்வர் ஜெயலலிதா அவர்கள். அதில் ஒன்றும் மாற்றமே கிடையாது. அந்த அமைச்சரவையில் இருந்தவர் செங்கோட்டையனை வச்சுருக்கிறீங்க, நிறைய பேர் எழுதியிருக்காங்க. அப்படி பார்க்குற போது பார்த்தீங்கன்னா, இவர் இருக்கார் பிரபாகரன், ஜேசிடி பிரபாகரன் இருக்கார். கட்சியிலேருந்து வந்தவர், பொறுப்பில் பெரிய லெவலில் இல்லைன்னா கூட கட்சியிலேருந்து வந்தவங்களாம் இருக்கிறாங்க. நேற்று கூப்பாகிருஷ்ணன் போய் ஜாயின் பண்ணியிருக்காரு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு விஜய்க்கு வந்து ஒரு கொஞ்சம் அவசரப்பட்டு வேறு ஏதோ ஒன்று சொல்லணும்னு நினச்சாரு. பட் ஊழல் சக்தின்னு சொல்லி மாட்டிக்கிட்டாரு. அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. பட் அவங்களுடைய கேள்வி நியாயமான கேள்வி தான். காரணம் என்னென்னா, ரைட்டுப்பா எங்களை ஊழல் சக்தின்னு சொல்லிட்டு எதுக்கே செங்கோட்டையனை பக்கத்தில் வச்சுருக்குன்னு கேட்குறாங்க, ஒரு விஷயம். பட் ஆனால் அந்த ஊழல் சக்திங்கிறது அந்த ஒரு விமர்சனம் வந்து மிக கடுமையான, தீய சக்தின்னு சொன்னது கூட பரவாயில்லைங்கிற மாதிரி தோணிச்சு. இப்போ எனக்கு எதிரி, அவங்க டைரக்ட் எதிரின்னு சொல்லிட்டாரு. ஊழல் சக்தின்னு சொன்னது, ஊழல் அடிமை சக்திங்கிற இன்னொரு வார்த்தையும் சொன்னது வந்து அதிமுக மிகப்பெரிய டேமேஜ் ஆகிடுச்சுன்னு வச்சுங்களேன். பட் ஒரு விமர்சனம் வந்து ஒரே ஒரு விஷயம்தான், என்ன திமுகவுக்கு எதிரான வாக்குகளை அவர் வந்து எடுக்கணும். ஸோ அதை விமர்சனம் பண்ணணும்னு அப்படி முடிவு பண்ணி பண்ணுறாரு. பட் இதுக்கு ரொம்ப காலந்தாழ்ந்த ஒரு முடிவு தான். விஜயும் சரி அதிமுகவும் சரி. அவர் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் அவர் சொல்லவே இல்லை. ஆரம்பத்திலேருந்து திமுகவுக்கு டிவிகேக்கும் மட்டும்தான் போட்டின்னு சொல்கிறப்பயே நீங்கள் விமர்சனம் பண்ணியிருக்கணும். இந்த ரோசம் அதிமுகவுக்கு இல்லையே, எடப்பாடிக்கு இல்லையே. ஏங்க அதிமுக பற்றி விமர்சனம் பண்ண, ஏங்க களத்தில் இருக்கிறவங்க அப்படி தானங்க பேச முடியும்னு ஒரு இன்னொரு விமர்சனத்தையும் சொன்னாங்க. அப்பையும் ரோசம் வரல உங்களுக்கு. சரி, எப்போனாலும் விஜய் வந்துடுவாருன்னு ஒரு நம்பிக்கை. நேற்று ஊழல் சக்தின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு இந்த ரோசமே வருதுன்னா அப்புறம் என்ன அர்த்தம்? எடப்பாடி பழனிசாமி இந்த விஷயத்தில் பெரிய ஃபெயிலியர். அவருக்கு வந்து ஒரு தன்னம்பிக்கை இல்லாத ஒரு மனிதராக போயிட்டார். அவர் எப்படியா ஜெயிக்கும், நான் ஜெயிப்பேங்க, என் கட்சி ஜெயிக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவருக்கு இல்லையே. கடைசி வரைக்கும் விஜய்க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. அவர்கிட்ட இப்போ நீங்கள் வந்து டிடிவியை கூப்பிட்டு வந்திருக்காரு, அவருக்கு விருந்து கொடுக்குறாரு, நாங்களாம் ஒரு தாய் பிள்ளைகள் அப்படின்லாம் சொல்லி, இதெல்லாம் தேவையே இல்லை. அதிமுகங்கிறது மிகப்பெரிய சக்தியான கட்சி.
ஒரு பலமான கட்சி அப்படின்னு அவர் நம்பிக்கையோட ஒர்க் பண்ணியிருந்தாருன்னா, இந்தந்த விமர்சனங்கள்லாம் அவர் தவிர்த்திருக்கலாம்னு என்னுடைய எண்ணம் ஐக்கியம். ஆமா. ம். அதே போல சார், இந்த கரூர் விவகாரத்துல 2 விமர்சனம் வைக்கிறாங்க. முதலாவது ஒரு கேட்கக்கூடிய ஒரு விவகாரமாக, அந்த ஐடிவிங் போட்டிருக்கக்கூடிய அந்த பதிவுல எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, அ வேற லெவல்ல பண்ணையார்த்தனம். எல்லாரும் மரணம் அடைஞ்சவங்களுடைய வீட்டுக்கு போவாங்க. நீங்க வர வரைச்சு வந்து நீங்க ஆறுதல் சொன்னீங்க. ம். அதுவும் 72 நாள் வந்து பனையூர்ல முடங்கி கிடந்துட்டு, 15 நாள் ஆபீஸ பூட்டி வச்சுட்டு, வந்து ஆளே அப்ஸ்காண்ட் ஆயிட்டு, இப்ப வந்து நீங்க பேசிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் வேற லெவல் பண்ணையார்த்தனம்னு சொல்லி கடுமையான ஒரு விமர்சனத்த வச்சிருக்கிறாங்க தாவேகா தலைவர் அவர்கள் மீது. எப்படி பார்க்குறீங்க சார்? இல்ல கரூர் சம்பவத்தையும் நம்ம ஆரம்பத்திலேருந்து தெளிவா சொல்லிட்டு இருக்கோம். எடப்பாடி பழனிசாமி தான் வக்காலத்து வாங்கிக்கிட்டு சட்டமன்றத்துல மல்லு கட்டிட்டு இருந்தாரு. ஆ டிவிக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர்கள் போல செயல்பட்டாங்க ஏடிஎம்கே அவ்வளோ எம்எல்ஏ. இதா பேசிட்டு இருந்தாரு. பயங்கரமா பேசிட்டு இருந்தாரு. சிஎம் சொன்னாரு, ஆ. காலதாமதமா தான் வந்தாருன்னு சொன்னாரு. வேற எதுவுமே சொல்லல. காலதாமதம். இந்த சம்பவத்திற்கு காரணம் விஜயுடைய காலதாமதம்னு மட்டும் தானே சொன்னாரு. அதுக்கே தாம் தூம்னு குதிச்சீங்க நீங்க. கூட்டணி கட்சி மாரி. விஜய் நாளைக்கு உங்களுக்கே வந்துற மாரி பேசுனாங்க. பிஜேபியும் அதே சொன்னுச்சு. ஏங்க இன்னும் சொன்னா நயினா நாகேந்திரனுடைய அயோக்கியத்தனம் இல்லையா அது? ம். புரியுதுங்களா? நீங்க உள்துறை அமைச்சரை வச்சுக்கிட்டு இந்த ம். சம்பவத்துக்கு முழு காரணம் செந்தில் பாலாஜின்னு சொன்னாரு. அதிமுக பேசாம இருந்துச்சு. நியாயமான விஷயங்கள் எப்ப நீங்க பேசுனீங்கன்னா தானங்க கரெக்ட்டா இருக்கும். இன்னைக்கு ஏன் இப்போ உங்கள குத்துனதுக்கு அப்புறம் உங்களுக்கு குடையுதுன்னு நீங்க வரீங்க. திமுக தான் ஆரம்பத்திலேருந்து சொல்லிட்டே இருந்துச்சு. ஏன் வரல? ஆள காணோம். எங்கேயாவது டெத்து வீட்ல உள்ளவங்களெல்லாம் வர வச்சு ஒருத்தர் பார்த்தாருன்னா, அது எப்படி இருக்கு? இது நல்லாவா இருக்கு? இப்படிலாம் எவ்வளவோ விமர்சனங்களை திமுக பலமுறை சொன்னுச்சு. ஏன் நம்மளே பேசியிருக்கோம். ஈத்தமிழ்ல பலமுறை பேசியிருக்கோம். அப்பல்லாம் தெரியாத கண்ணு தெரியல எடப்பாடி பழனிசாமிக்கு காது கேட்கல. இன்னைக்கு ஊழல் சக்தின்னு சொன்ன உடனே அவருக்கு வந்து பொங்கி எழுகிறாரு. அதெல்லாம் வந்து பெருசா எடுபடாது. ஆரம்பத்திலேருந்து திமுக தெளிவா இருக்கு இந்த விஷயத்துல எல்லாம் வச்சுங்களேன். விஜய் நீங்க அன்னைக்கே அடிச்சிருந்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்க ஒரு என்னதான் இருந்தாலும் ஒரு அறிக்கையை நீங்க குடுத்துருக்கணும் அன்னைக்கு. நீங்க நேரா வந்து பார்த்துருக்கணும். நீங்க அவங்களெல்லாம் பாதிக்கப்பட்டவங்கள அழைத்து வந்து பார்க்கறதுங்கிறது ஒரு சரியான சூழ்நிலை இல்லை, சரியான அணுகுமுறை இல்லைன்னு ஒரு சாதாரண ஒரு அறிக்கை. எதுவுமே பெருசா அவங்க அடிக்கணும்னு தரப்புல இருந்து நினைக்கிறீங்க. ரியாக்ட் பண்ணல. பண்ணவே இல்ல. எதையுமே பண்ணலங்க. இப்ப வரைக்கும் இப்படியே இருந்து இப்படியே ஊழல் அப்ப விஜய் தான் தைரியமான ஆளுன்னு தான் நான் நினைக்கிறேன். ம். அவர் திட்டினதுக்கு அப்புறம் தானே உங்களுக்கு ரோசம் வருது. அதுவரைக்கும் ரோசம் இல்லாம தானே இருந்தீங்க. சொல்லுங்க பாப்போம். நீங்க களத்திலேயே இல்லைன்னு சொன்னாரு. பலமுறை சொன்னாரு. அதே மாரி திமுகவுக்கும், டிவிகேக்கும் தான் பலமுறை சொன்னாரு. கிட்டத்தட்ட 6 மாசமா சொல்றாரு. ரோசம் வரல. அதனால விஜய் இவருக்கு இன்னைக்கு எடப்பாடிக்கு வந்த ரோசமும் வந்து என்னமோ பெருசா இருக்கிற மாரி எனக்கு தெரியல இன்னைக்கு. நேரா ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கணுமா? விஜயோட வீட்ட வந்து என்ன முற்றுகைன்னு நீ சொல்லியிருக்கணுமா வேணாமா? ஊழல் சக்தின்னு எப்படி சொல்ற நீ? எங்க அம்மாவ? அப்ப நீ கேட்கணுமா? ரோசம் வந்திருக்கணும்ல? ஆராசா அவர்கள் எம்ஜிஆர் எப்படி ஒருமையில திட்டும்போது கூட இந்த ரோஷம் வரல சார். 15 நாளுக்கு பிறகு தான் கண்டன இல்ல ஆர்ப்பாட்டம் போட்டாங்க. நான் சொல்றேன். என்ன ரோசம் வந்திருக்க வேணாமான்றேன் நானு. விஜயோட வீட்ட வந்து நாங்க முற்றுகையிடுவோம். நீ எப்படி ஊழல் சக்தின்னு சொல்லடி? எங்கள எப்படி விமர்சனம் பண்ண? எப்படி ஊழல் சக்தின்னு சொல்ற? அப்படின்னு நீ இந்நேரம் ரோசம் வந்திருக்க வேணாமா? அதனால எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து இன்னைக்கு ஒரு சந்தர்ப்பவாத அரசியல்ங்கிறது நல்லாவே தெரியுது. அது மக்கள்கிட்ட எடுபடாது. ம். அதனால மாற்று கருத்து கிடையாது ஐக்கியம். ஆமா. அதே போல இப்ப முதன்முறையாக அதிமுகவினுடைய ஸ்டேட்மெண்ட்ட பார்க்கிறோம். இந்த இந்த லைன் வந்து ரொம்ப முக்கியத்துவமான லைனு. 41 பேர் மரணத்திற்கு நீங்களும் காரணம் அப்படின்ற ஒரு கருத்த முதன்முறையாக அபிஷியலா ஏடிஎம்கே முன் வச்சிருக்கு. எடப்பாடி பழனிசாமி தெரிந்தோ சட்டமன்றத்தில் தெரியாமலையோ இல்ல அந்த ஒரு வார்த்தையை பார்த்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கும் அந்த வார்த்தை. தெரிந்தோ தெரியாமலையோங்கிற மாரியும். என்ன நடந்துச்சுன்னு நம்மளுக்கு தெரியல. இருந்தாலும் அப்படிங்கிற மாரி வார்த்தை. ஏன் இப்ப சப்ப கட்டு காட்டுறீங்க? அன்னைக்கு ஒழுங்கா தெளிவா சொல்லியிருந்தீங்கன்னா, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு கெட்ஸான ஆளா இருந்திருக்கணும் நீங்க. அன்னைக்கு காரணம் அங்க கரூர்ல இருந்த ஒரு நபர்ன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. என்னமோ நடந்துச்சுன்னீங்க. அதோ உங்க அங்க இருந்த எம்.ஆர். விஜயபாஸ்கரோட பேச்சு அவ்வளோ பேச்சா இருந்துச்சு. இதெல்லாம் பண்ணிட்டு இன்னைக்கு நீங்க சொன்னீங்கன்னா, எடுபடாதுல்ல ஹக்கீம் அதுல. ம். எடுபடாது. அதான் சொல்றேனே நீங்க கரூர் 41 பேர் சாவுக்கு காரணம்ங்கிறது இன்னைக்கும் முழுமையா அவங்க சொல்லல. என்ன காரணம்னா, அவசரப்பட்டு நெறைய பேசிவிட்டாங்க. ம். அதனால முழு பூசணிக்காய சோத்துல மறைக்க முடியலங்கிற ஒரு
ஒரு ஆதங்கத்தில் ஒரு மறைமுகமாக விஜயை வந்து போட்டு பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் இந்த விஷயத்தில் விஜய் பேசியது நியாயமானது, சரியானதாக தான் நான் பார்க்குறேன். இல்ல இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி நமக்கு தோணுது அப்படின்னா, அப்போ அந்த கரூர் நெருக்கடிய வச்சு பிஜேபி எப்படியாவது இந்த கூட்டணி கொண்டு அதுதான் வந்துரும். நான் சொல்றேன். கூட்டணி எப்படியாவது வந்துரும். நான் தான் பிள்ளையார் சொல்லி போடுவோம் அப்படிலாம் வந்து சொன்னாரு. இப்போ அதுக்கு வாய்ப்பே இல்ல. கதவுகள் மூடப்பட்டு விட்டது. இனி சான்சஸ் இல்ல. அவர் நம்மள அடிக்க ஆரம்பிச்சிட்டாருன்ன உடனே, இவங்க வீரியமா அதுக்கு உண்டான ஆமாங்க. ரிப்ளை குடுக்குறாங்களா? 2 வருஷம் ஒரு கட்சி 2 வருஷத்தைய கட்சி உங்கள 50, 55, 50 வருஷ கட்சிய வந்து அடிச்சு போட்டு பாக்குது. அசிங்கம்லே அவங்களுக்குன்றேன் நான். நீங்க அப்பயே ஏறி அடிச்சிருக்கணும். டிவிகேக்கும், திமுகவுக்கும் நீ சொல்றிய என்ன இருக்கு? என்ன இருக்கு உன்ட்ட? நீ அன்னைக்கு கேட்டிருந்தீன்னா ஒரு பயம் இருந்திருக்கும் அவருக்கு விஜய்க்கு. நீ அன்னைக்கு விட்டுட்டு பேசாம உட்காந்துக்கிட்டேன்னு சிரிச்சுட்டு இருந்தீங்க. இன்னைக்கு ஊழல் சக்தி அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு உணர்ச்சி இது வருது, ரோசம் வருது. புரியுதுங்களா? எனக்கு பொறுத்தவரைக்கும் திமுகவுடைய அரசியல் செயல்பாடுங்கிறது தான் முதல்வர் ஸ்டாலினுடைய அந்த அணுகுமுறை விஷயமா. ஏன்னா நீங்க ஒண்ணுமே இல்லைங்க. நீங்க பிரைம் மினிஸ்டர் பேசிட்டு போன அடுத்த 1 மணி நேரத்துல ரியாக்ட் பண்ணது திமுக. தைரியமா. ம். தனிக்கும் இடின்னு சொல்றாங்க, சிபிஐன்னு சொல்றாங்க, என்னென்னமோ சொல்லி பயமுறுத்தி பார்க்குறாங்க. ஆனாலும் நோ காம்ப்ரமைஸுங்கிறதுல தெளிவா இருக்காங்கல்ல. என்ன பேசிட்டு போனாலும் டபுள் இன்ஜின்னு சொல்லிட்டு போன அடுத்த நிமிஷம் சிஎம் உடைய ரியாக்ஷன் வேற மாதிரி இருக்குல்ல கேம். அதானே அரசியல். சாதாரண விஜய்க்கு பார்த்து பயந்துகிட்டு நேத்து வரைக்கும் உட்காந்துருந்தீங்க. அசிங்கமா இல்லையா? எடப்பாடி பழனிசாமியை பார்த்து கேட்குறேன் நான். நேத்து வரைக்கும் விஜயை பார்த்து பயந்துட்டு இருந்தீங்க. அப்படிதான் நான் பார்க்கணும். நீங்க கூட்டணிக்கு வருவாங்கங்கிறதுக்காக பயம். நீ விமர்சனம் பண்ணினா நான் விமர்சனம் பண்ணுவேன். கூட்டணி வேற அப்படின்னு நீ அன்னைக்கே நீ ஸ்டாண்ட் எடுத்திருந்தீங்கன்னா சூப்பரா இருந்திருக்கும் உங்களுடைய அரசியல். என்ன ஆச்சு? காலம் முன்ன கடைசியில் நீங்க பேசல என்ன போகுது? எந்த விதத்திலையும் பிரயோஜனமா இருக்க போறதில்ல. விஜய்க்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நெருக்கடிய இப்ப நீங்க எப்படி பார்க்குறீங்க? அவர் வந்து இப்ப டிஎம்கேவ மட்டும் விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாரு. இதுக்கு முன்னாடி கொள்கை எதிரி பிஜேபிய பெரிதாக எங்கேயுமே விமர்சனம் பண்ணல. இப்போ ஏடிஎம்கேவ டச் பண்ண உடனே பயங்கரமான ஒரு இது வருது. இப்போ வரக்கூடிய காலங்கள்ல அவர் ஏடிஎம்கேவையும் சேர்த்து அவர் விமர்சனம் பண்ணும் பட்சத்தில், ஏடிஎம்கே இன்னொரு எதிரிய சம்பாதிச்ச மாரி ஆயிடும். இப்ப நட்பு சக்தி போல அவங்க வந்து இருந்தாங்க ஏடிஎம்கே. இப்ப அவங்களும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. விமர்சனங்கள தொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா, இதை எதிர்கொள்ளக்கூடிய தாங்கும் சக்தி இருக்கா டிவிகேவுக்கும் விஜய்க்கும்? இல்ல, உண்மையிலேயே விஜயோடைய இந்த ஸ்டாண்டு தான் அவருக்கு லாபமா இருக்கும் கேம். திமுகவுக்கு எதிரானவும் ஆளுங்கட்சிக்கு எதிரான வாக்குகளை அவர் வாங்கணும்னா அதிமுகவை அடிச்சா தான் சரியா இருக்கும். அப்பதான் நீங்க ரைட்டு அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் மாற்றுனான்னு அவர் சொல்ல முடியும். நேற்று வரைக்கும் அவர் பண்ணதுமே தப்புங்கிறேன் நான். நீ 6 மாசம் முன்னாடி இன்னும் ஸ்ட்ராங்கா பண்ணியிருக்கலாம். இந்த ஊழல் சக்திங்கிற வார்த்தையை அன்னைக்கே சொல்லியிருந்திருக்கணும். இன்னும் சொல்லியிருந்தா இன்னும் கொஞ்சம் அவருக்கு ப்ளஸ்ஸாகவே இருந்திருக்கும். அதனால கடுமையான நெருக்கடி தான், இல்லைன்னு சொல்லலை. இனிமேல் 2 சேர்ந்து அடிக்கிறப்போ விஜயால எந்த அளவுக்கு தாங்க முடியும்னு தெரியல. அவரை விட்டுருங்க, அவங்க நிர்வாகிகள் எப்படி தாங்குவாங்கன்னு தெரியல. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் திருப்பியும் அவங்கள தனியாக ஒரு எதிரியாக பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க 2 பேருமே. திமுக ஆல்ரெடி ஸ்டாண்ட் எடுத்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. ஏடிஎம்கே நேற்று வரைக்கும் தோளில் கைப்பட்டவங்க இப்போ முறைச்சிக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. விஜய்க்கு ஒரு பெரிய நெருக்கடி தான். ஆனால் என்னை பொறுத்தவரை அரசுக்கு எதிரான வாக்குகளை வாங்குறதுக்கு அவருக்கு ஒரு வழி இல்லைன்ற நான் வருஷம் பண்ணியிருந்தா தான் சரியா இருக்கும். ஏன்னா அது ஏடிஎம்கேயோட சாப்பிட்டா போயிருந்தாருன்னா திமுக அதிமுக வாக்கு அதிமுகவுக்கு தான் ஒரு போய் கான்சன்ட்ரேட், கிட்டத்தட்ட வாக்குகள்லாம் அவர்கிட்ட போய் நிற்கும், அதிமுகவுக்கு போகும். ஒரு என்ன நினைக்கிறாரு, மடைமாற்றம் பண்ணுறதுக்காக ஒரு அடி அடிச்சு பார்க்குறாரு, ஒரு லாபம் கிடைக்குமான்னு பார்க்குறாரு. அரசியல் ரீதியாக அவருடைய ஸ்டாண்டு சரியாக தான் நான் பார்க்குறேன். அதே போல சார், நேற்று தினம் அவர் எடுத்த இந்த ஸ்டாண்டு நட்பு சக்திகளே இல்லாட்டாலும் நம்ம வந்து தனிச்சையே நம்ம நிற்போம், கேண்டிடேட் போடுவோம் அப்படின்ற மாதிரி அவர் பேசிட்டாரு. அப்போ ஒரு விரக்தியின் உச்சத்துக்கு போயிட்டாரா விஜய்? ஏன்னா இப்போ கூட்டணின்னு ஒரு எதிர்பார்த்துட்டு இருந்தாரு. கூட்டணியில் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குன்னுலாம் சொல்லிட்டு இருந்தவர். இப்போ யாருமே வரல. சொல்லி 2 வருஷம் கிட்டத்தட்ட ஆக போகுது, யாருமே வரல. இப்போ அந்த சமயத்துல இப்போ கடைசி நேரத்துல இப்படி அறிவிச்சிருக்கிறாரு அப்படின்னா, இப்போ அவர் தனியா கேண்டிடேட் போட வேண்டிய ஒரு நிலைமையே வந்துருச்சு. வேற வழி இல்ல. நம்ம தான் போய் தனியா நிக்கணும். அதே போல நீங்க சொன்ன நேற்றைய தினம் நீங்க சொன்னது போல ஒவ்வொரு நிர்வாகிகள்ட்டும் வாக்குறுதிலாம் வாங்குறாரு, உறுதிமொழிலாம் வாங்குறாரு. அப்ப அதுலயும் பல சிக்கல்கள் இருக்குங்கிற மாதிரி தானே ஆமா, தோணுது. ஆமா. நீங்க என்னை பொறுத்தவரை முதல் தேர்தல் அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. அவருக்கு ஒரு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு.
நிர்வாகிகள்லாம் நம்மள சரியா இருக்குமா? 234 தொகுதி கேண்டிடேட்டும் கரெக்ட் வரையும் தேர்தல் வரைக்கும் இருக்கணும்ல அவங்களோட. பிரசாந்த் கிஷோர் கடைசி கட்சியில நேரத்துல பார்த்தோம். கடைசி நேரத்துல 5, 6 பேர் பிஜேபிக்கு மாறிட்டாங்க. பிஜேபிக்கு போயிட்டாங்க. அதே மாரி திமுகவுக்கு போவோம், அதிமுகவுக்கு போவோம். ஸோ அதற்கான வேலைகள்லாம் நடக்கும். இதெல்லாம் அவரு தெளிவா பண்ணணும். ஏன்னா அசிங்கமா போயிடும். இந்த 234 தொகுதியில ஒரு 10 பேர் போனா கூட வேட்பாளர்கள் கட்சியில விட்டு மாறி போயிட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன், அது அசிங்கமா போயிடும் அவருக்கு. ஸோ அந்த ஒரு பெரிய சங்கடமான ஒரு விஷயம் இருக்கு. 2வது அவர் வந்து எதிர்பார்த்தாரு. காங்கிரஸ் வந்துரும் அப்படின்னு எதிர்பார்த்தாரு. அதற்கான வேலைகள் நடந்துச்சு. இந்த பிரவீன் சக்கரவர்த்தி மாரி ஆட்கள் எல்லாம் போய் பார்த்தவரு. பார்க்காத மாணிக் தாக்கூர், ஜோதிமணி அவங்கெல்லாம் ஒரு மாரி சப்போர்ட் பண்ணிட்டே பேசிட்டு இருந்ததும் கூட அவருக்கு ஒரு ப்ளஸ்ஸா இருந்துச்சு. சரி என்னைக்குனாலும் காங்கிரஸ் நம்மளுக்கு வரும் அப்படின்னு நினைச்சாரு. குறிப்பா பார்த்தா ராகுல் காந்தி அவரு வந்து அவருடைய ட்விட்டா இருக்கட்டும், அவருடைய நட்பு அப்படிங்கிற மாரி ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்கும்போது அவருக்கு ஒரு மாரி ப்ளஸ்ஸா இருந்துச்சு. பட் இப்ப சிபிஐக்கு ஆஃபீஸுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் காங்கிரஸ் இல்லைங்கிற முடிவு அவருக்கு வந்துருச்சு. அவரு காங்கிரஸ் இல்லைன்னு சொல்லல. பட் என்னை பொறுத்தவரை ரெக்கார்டிகளை விஜய் வேண்டான்னு ஒரு முடிவு பண்ணிட்டாரு. அவரு வேணும் அப்படின்னு முடிவு பண்ணாருன்னா, அவர் அன்னைக்கு இன்னும் அவர் தொடர்ந்து சிபிஐ சம்மன் போயிருக்கோம். உடனே குற்றவாளி ஆக்கப்பட்டிருப்பார். சார்ஜ் ஷீட் போட்டிருப்பாங்க. சூழ்நிலையும் வேற மாதிரி மாறி இருக்கும். அதாவது தவிர்த்துட்டார். அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. அவர் ரைட்டு எனக்கு காங்கிரஸ் வேண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்த விளைவாக தான் இன்னைக்கு தைரியமாக இருக்க முடியுது அவரால். விசில் எப்படி வாங்கினார் அவர்? விசில் வாங்கினதோடைய மர்மமே அதுதானே. காங்கிரஸ் வேண்டாம் இல்லைங்க, காங்கிரஸ் நான் கண்டிப்பாக கூட்டணி வச்சுக்க மாட்டேன்னு சொன்னதன் விளைவு, எழுதி கொடுத்ததோட விளைவு தான் இன்னைக்கு வந்து விசில் சின்னத்தோட. அதனால மாற்றமே இல்லை. நம்மளால நேற்று சொன்னாரு ஆதவ அர்ஜுன், அங்க ஒரு ரசிகர் ஒருத்தர் வந்து கையெழுத்து போட்டாருன்னு. அந்த கதையெல்லாம் யார்கிட்ட சொல்றது? இதெல்லாம் உங்க தலைவரே போய் அங்க சரண்டர் ஆகி விசில் வாங்கிட்டு வந்துட்டாருன்னு ஊருக்கே தெரியும். ஏன் தலைவா பேசாத, ரொம்ப பேசாதங்கிற மாதிரி தான் இருக்கு. நிச்சயமா சார். விஜய் அவர்கள் அதிமுகவை நேற்று தினம் விமர்சனம் செய்திருந்தார். அதிமுக பதிலடி கொடுத்திருக்கிறது. பல முன்னுக்கு பின் முரணான ஸ்டேட்மெண்டாகவும் இருதரப்பும் வைத்ததையும் நம்மளால் பார்க்க முடிகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் விஜய் அவர்களுடைய அரசியல் எப்படி இருக்க போகிறது, அதிமுக எப்படி எதிர்வினையாற்ற போகிறது என்பது பற்றி. ரொம்ப நன்றி உங்களோட நேரத்தை. நன்றி.